ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம், மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். லீகல் சட்டம் வந்து அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு பாப்பாப் ஆகும் உங்கள் மொபைலில். அதனால் வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக மக்கள் சட்டத்தை வந்து அறிந்து கொள்வார்கள். நம்மளுடைய சேனலை இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதற்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு சட்டம் வந்து ஒரு சட்டமோ கேஸ்லாவோ ப்ரொசீஜரோ ஏதோ ஒரு சம்மந்தமான லீகல் அப்டேட்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு வடிவமான சட்டம் வந்து தெரிய வரும். ஏன் அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா முழு வடிவமான சட்டம் வந்து தெரிய வராது. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குடும்ப வன்முறை சட்டம். இது வந்து பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு சட்டமாக கருதப்படுகிறது. இந்த சட்டம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக துன்புறுத்துவது, மனம் ரீதியாக துன்புறுத்துவது மற்றும் வந்து எக்கனாமிக்கலி துன்புறுத்துவது, அதாவது பணத்தை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி துன்புறுத்துவது, இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு காரணிகளாக இந்த சட்டத்தில் வந்து கருதப்படுகிறது. அது சம்பந்தமாக ஒரு சுருக்கமான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். குடும்ப வன்முறை என்றால் என்ன அப்படிங்கும்போது, குடும்ப வன்முறை அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படி என்பதை பற்றி வந்து இன்றைய சட்டப்பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். உடல் ரீதியாக என்ன நடக்கிறது, என்ன துன்புறுத்தல் அப்படிங்கிறதும், பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்துவது, மன ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ குடும்பத்தில் ஒருவரை வந்து துன்புறுத்துவது வந்து குடும்ப வன்முறை சட்டம் என்று வந்து கருதப்படுகிறது. குடும்ப வன்முறையின் வகைகள், அதாவது உடல் ரீதியாக குடும்ப வன்முறை செய்வது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உடல் ரீதியாக துன்புறுத்துவது வந்து தான் வந்து இந்த வகை குடும்ப வன்முறை சட்டத்தில் வந்து மிக முக்கியமானது. அதாவது ஒருவரை அடித்தல், அதாவது ஒரு கன்னத்தில் அறைதல் அப்படின்னு வச்சிருக்கலாம். அது பொதுவாக அடிப்பது, உதைப்பது, அவர்களை தள்ளுவது, அவர்களை வந்து ஏதோ ஒரு ஆயுதங்களை கொண்டு தாக்குவது, கையில் கிடைத்த பொருட்களை வீசி எறிவது, ஆயுதம் கொண்டோ அது இல்லாமலோ தாக்குவது போன்றவை உடல் ரீதியான குடும்ப வன்முறை சட்டத்தில் வந்து உண்டு பண்ணும். இது வந்து தடுப்பதற்கு தான் வந்து இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து இப்போ 2005 வந்து பெண்கள் சர்வே எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி பெண்கள் 70% பெண்கள் வந்து பாதிப்படைகிறார்கள் இதன் மூலமாக அப்படிங்கிறதுனால குடும்ப வன்முறை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். மன ரீதியாக குடும்ப வன்முறை செய்வது அப்படிங்கும்போது சந்தேகப்படுவது, ஒருவர் ஆபாசமாக திட்டுவது, அவதூறு பரப்புவது, மற்றவர்களிடம் ஒருவரை பற்றி குடும்பத்தினர் உள்ளவர்களிடோ இல்லை அடுத்தவர்களிடையோ வந்து ஒரு அவதூறு பரப்புவது, தனிமைப்படுத்துவது, மேலும் வந்து எப்பொழுதும் பார்த்திங்கன்னா திட்டிக்கொண்டே இருப்பது, அவர்களை திட்டுவது மூலமாக மன ரீதியாக கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை வந்து மனதை வந்து துன்புறுத்தி சில செயலிழப்பை ஏற்படுத்துவது, இதை வந்து நோக்கமாக கொண்டு செய்வது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மன ரீதியான குடும்ப வன்முறை சட்டத்தில் வந்து இடம்பெறுகிறது. பாலியல் ரீதியாக குடும்ப வன்முறை செய்வது, பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுப்பது, அதாவது ஒருவரை வந்து மற்றொருவரிடம் வந்து பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்ள செய்வது, மற்றும் பார்த்திங்கன்னா மனைவியாக இருந்தாலும் அவர்களுடன் வந்து சுமூகமான பாலியல் உறவை வந்து கொண்டால்தான் வந்து அது வந்து சட்டத்தின்படி சரியாக இருக்கும். அதற்கு எதிர்மாறாக ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தலை செய்வது வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலை வந்து ஏற்படுத்துகிறது. விருப்பமில்லாமல் வந்து மனைவியை வந்து பாலியல்
தொந்தரவு செய்வதும் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இதெல்லாம் வந்து பாலியல் ரீதியாக குடும்ப வன்முறை செய்வது, பாலியல் தொடர்பில் மனைவியிடம் இருக்கும் பொழுது மன ரீதியாகவும் வந்து உடல் ரீதியாகவும் துன்புறுத்துவதும் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிவித்து கொள்கிறோம். பொருளாதார ரீதியாக வந்து குடும்ப வன்முறை செய்வது, அதாவது பணம் வேண்டி தொந்தரவு செய்வது, பணத்திற்காக வந்து கணவர் மனைவியை வந்து அடிப்பது, மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மனைவி வீட்டில் பணத்தை வாங்கி வர சொல்வது, குடும்ப உறுப்பினர் வந்து ஒருவர் பணத்திற்காக இன்னொருவரை துன்புறுத்துவது பொருளாதார ரீதியாக குடும்ப வன்முறையை செய்வதாகவும் கருதப்படுகிறது. மற்றும் ஒருவரை வந்து பணம் கொடுக்காமல் அவரை வந்து துன்புறுத்துவதும் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு கொடுமையாகத்தான் வந்து பார்க்கப்படுகிறது. என்ன இப்படி இருக்கும்பொழுது குடும்ப வன்முறை சட்டம் யார் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குடும்ப வன்முறை என்பது கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே மட்டுமே நடக்க வேண்டிய அதாவது ஒரு இது இல்லை, மற்றும் உறவினர்களுக்கிடையேயும் நடக்கலாம். அதாவது ஒரு மாமியாரோ மாமனாரோ வந்து மருமகளை வந்து கொடுமைப்படுத்துவதும் குடும்ப வன்முறை சட்டத்தில் தான் வரும். கணவர் மட்டுமல்ல, உறவினர் மீதும் வந்து இந்த சட்டம் மூலம் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப வன்முறை சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எதற்காக அமலுக்கு வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, குடும்ப வன்முறை அப்படிங்கிறது நமது நாட்டில் வந்து 70% பெண்கள் வந்து குடும்ப வன்முறையால் வந்து துன்புறுத்தப்படுவதாக புள்ளி விவரங்கள் வந்து சொன்னதை அடுத்து மத்திய மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இணைந்து இந்த அமைப்புகளால் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு அது 2005ஆம் ஆண்டு வந்து அமலுக்கு வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப வன்முறை சட்டத்தின் தண்டனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குறைந்தபட்சமாக குடும்ப வன்முறை சட்டத்தின் அடிப்படையில் கணவன் வந்து தன் மனைவியை வந்து அடித்தாலோ அல்லது அவமானப்படுத்தி துன்புறுத்தினாலோ 20,000 ரூபாய் அபராதமும் ஓராண்டு சிறை தண்டனையும் கிடைக்கும். இரண்டுமே சேர்த்து வந்து கொடுக்கப்படும். மேலும் குற்றத்துக்கு ஏற்ப தண்டனை வந்து வழங்கப்படும். அந்த குற்றத்துடைய வீரியத்தை பொறுத்து தண்டனை வந்து வழங்கப்படும். அது நீதிமன்றத்தின் முடிவில் வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதும். பெண்கள் மீதும் குடும்ப வன்முறை சட்டம் பாயுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இப்பொழுது வந்து பெண்கள் வந்து குடும்ப வன்முறை சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத கோர்ட்டும் வந்து நிறைய வழக்கில் வந்து கண்டுபிடித்து அதை வந்து வான் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக பெண்கள் மீது எதிராக நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் மீது குடும்ப வன்முறை சட்டம் பாயுமா? குடும்ப வன்முறை புகார் என்பது வந்து ஆண்களுக்கு மட்டும் தண்டனை வழங்கும் என்பதில் இந்த சட்டம் பெண்கள் மீதும் பாயும் அப்படிங்கிறதும் வந்து தெரியப்படுத்திக்கிறோம். இதை வந்து மும்பை உயர் நீதிமன்றம் வந்து உறுதி செய்திருக்குது. பெண்களுக்காக நீதியை உறுதி செய்யும் விதமாகவே இச்சட்டத்தை பார்க்க வேண்டியது இருந்தது. முதலில் பெண்களுக்காக நீதியை உறுதி செய்யும் விதமாகவே இச்சட்டம் வந்து இருக்கிறது. அவர்களுக்கு ஏமாற்றத்தை தருவதாக இருந்தால் சட்டமே பொருளற்று போய்விடும் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து. மும்பை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஆண்களுக்கு எதிராக புகார் தருவது போலவே ஆண்களும் பெண்களுக்கு எதிராக புகார் செய்யலாம் என ஒரு மனுவை விசாரித்த நீதிபதி வந்து தன் தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப வன்முறை சட்டம் தான் வந்து இருக்கிறதே தவிர இது வந்து பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு பெண்களை மையப்படுத்தி உள்ள சட்டமாக வந்து இல்லை அப்படிங்கிறதும் வந்து மும்பை உயர் நீதிமன்றம் வந்து சொல்கிறது. அதனால் குடும்ப வன்முறை சட்டம் அப்படிங்கிறதுனால பெண்கள் வந்து ஆண்களை, அதாவது மனைவி வந்து கணவனை வந்து துன்புறுத்தினாலும் கணவனும் வந்து பெண்களுக்கு எதிராக இந்த குடும்ப வன்முறை சட்டத்தில் வந்து வழக்கு தொடரலாம், வந்து காவல் நிலையத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து முக்கியமானது.
இந்த குடும்ப வன்முறை சட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்கிறது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து பெண்களுக்காக வந்து இயற்றப்பட்ட சட்டம். பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005 வந்து இயற்றப்பட்டு அமலுக்கு வந்திருக்கிறது. இது வந்தது பிற்பாடு வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. அவேர்னஸ் வந்து நிறைய பெண்கள் வந்து உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருந்தால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் வந்து குடும்ப வன்முறை சட்டத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு. நன்றி, வணக்கம்.